சிஏஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுக, பாமக கட்சிகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என அமைச்சர் ஏவா வேலு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான ஏவா வேலு பங்கேற்று வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் அகமது மற்றும் ஆம்பூர் தொகுதி வேட்பாளர் வில்வநாதன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுக, பாமக கட்சிகளுக்கு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அன்றைக்கு ஆதரித்து அன்றைக்கு யாரெல்லாம் அன்றைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர்ப்பாக வந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டார்கள். அவர்கள் மட்டும் இருந்த 11 பேர் ஓட்டு போடலன்னா இந்த சட்டமே சென்றிருக்காது. ஆனால் நம்ம எதிர்த்து வாதிட்டோம். ஆனால் ஆதரித்தவர்கள் அதிமுகவும் பாட்டாளி மக்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு விரோதமாக இந்த சட்டத்தை ஆதரித்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கிற இந்த மாவட்டத்தில் எப்படி ஓட்டு கேட்கிறார் எனக்கே புரியல. எதையோ சொல்லுகிறார். தொடர்ந்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை அலுவலகத்தை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் CN அண்ணாதுரை MP, மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன், நகர ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனனை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் சேவூர் பைபாஸ் சாலை அருகில் கலைஞர் திடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்றார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனனை அறிமுகம் செய்து வைத்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடியின் பாசான பிரதமர் மோடி அனைவரது வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக கூறிய வாக்குறுதி என்னானது எனவும் அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். கூட்டத்தின் போது அதிமுக, பாமக, தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னதாக ஆரணி டவுன் காந்தி சாலையில் ஆரணி தொகுதி திமுக தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார்.